அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 365 நாட்கள் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவின் உச்சம், சனியின் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுவதால் 2026ஆம் ஆண்டு உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த 2026ஆம் ஆண்டில் 6 கிரகநிலைகள் உச்சபலம் பெறும் ஆண்டாக அமைந்திருப்பதால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் என 6 கிரகநிலைகள் உச்சபலம் பெறக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுவதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் மிகவும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் அதிரடியான வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமான யோக வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அமோகமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இதை செய்யலாமா வேண்டாமா, அதை செய்தால் எப்படி பலன் கிடைக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 2026ஆம் ஆண்டின் கூட்டுத்தொகை ஒன்றாக வருகிறது. சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நகர்த்தறிவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொக்கிஷம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் என இந்த 4 கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்தித்தாலும் கூட நன்மை நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றத்தை, துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான மாற்றத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பாகியஸ்தானமாகிய 9இல் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளித்தரப் போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் முற்பகுதியில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெறுகிறார். கர்மத்தில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பு அமோகமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு
என்பதில் சந்தேகமே இல்லை. பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் உறுதியாக கைகூடும். ரெட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் உச்சபலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தின் முற்பகுதியில் 9 வலம் பெறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் தொழில்துறை ரீதியாக வளர்ச்சியையும் லாபத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. இதை காட்டிலும் சனியின் அமைப்பு அமோகமான யோகங்களை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் முழுமையாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் அமோகமான நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபம் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இதுபடியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே 2026 அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும். பல நாட்களாக நீடிக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அமோகமான வாய்ப்பை இந்த தருணத்தில் சனி உருவாக்கி கொடுக்கிறார். சனியின் அமைப்பு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவின் உச்சம், சனியின் ருணரோக சத்ருஸ்தான சஞ்சார அமைப்பு என இரண்டுமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் அதிரடியான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது 5இல் ராகு பெரும்பாலும் வலம் வருகிறார். நவம்பர் மாதத்தில் 4இல் நுழைகிறார். நன்மை நிச்சயமாக உண்டு. அதே போன்று மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது லாபத்தில் வலம் வருகிறார். நவம்பர் மாதத்தில் கர்மஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற குருவுடன் இணைந்து வலம் வருவதால் நிச்சயமாக குரு மற்றும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராகுவின் அமைப்பால் பல அதிரடியான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நவம்பர் மாதம் முதல் குருவுடன் இணைகிறார் கேது. குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைவதால் அமோகமான வளர்ச்சி கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. மேலும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சபலம் பெறுகிறார். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தில் உச்சபலம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும். நினைத்தபடியே பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று பெரிய அளவில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.